இரவு வேலை, அதாவது ஒரு 6 மணிக்கு மேலே எனக்கு ஆஞ்சநேயர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா 6 மணிக்கு மேலே போய் ஆஞ்சநேயர் சாமியை போய் பாருங்கள். இவங்களை பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்க போகிற அடுத்த கட்டம், அதாவது லைஃப்பில் அடுத்தடுத்த வளர்ச்சி இருக்கு இல்லையா, அதை யாரும் தடுக்கவே முடியாது. அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கலாம். சரிங்க, நான் பவகாரணத்தில் பிறந்துட்டேன், நான் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் என்னை சுற்றி நான் ஒரு அமைப்பாக நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, இவங்க வீட்டில் ஒரு அன்னப்பறவையோட ஃபோட்டோ இவங்க வீட்டில் இருக்கலாம். அது நிச்சயமாக இவங்களுக்கு ஒரு அடுத்த கட்டத்தை தான் தூக்கி கொண்டு போய் கொடுக்கும். அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய வழிபாடு பண்ணலாம். எந்திரிச்ச உடனே அவங்க செய்கிற முதல் வேலை சூரிய வழிபாடு பண்ணலாம். இவங்க சூரிய வழிபாடு பண்ண அதாவது ஒவ்வொரு நாளும் இவங்க செய்ய என்ன ஆகும் அப்படின்னா, நிச்சயமாக இவங்களோட லைஃபோட தரம் அடுத்த கட்டத்துக்கு போகுதுங்கிறத இவங்களால் உணர முடியும். அந்த சூரியனுக்கு உண்டான ஆதிக்கம் நிச்சயமாக இவங்கக்கிட்ட இருக்கும் ஒரு பக்கம். அப்போ நிச்சயமாக நான் பவகரணத்தில் பிறந்துட்டேன் சார் அப்படின்னா, காலையில் எந்திரிச்ச உடனே எளிமையான விஷயம், காலையில் எந்திரிச்ச உடனே சூரிய வழிபாடு. அது நிச்சயமாக இவங்க உடலில் இருக்கிற நோயை வளர விடாமல் பார்த்துக்கும். இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே என்ன அப்படின்னா, கொஞ்சம் சோர்வாயிட்டாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால அந்த காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறது, நேரத்துக்கு எந்திரிச்சு எல்லா வேலையும் பார்க்குறது, அது ரொம்ப கடினம் இவங்களுக்கு.